கோவிந்தா கோவிந்தா. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை நம்ம சுயம்பு பெருமாள் பார்த்துட்டு இருக்கோம். தர்மகண்ட ராஜா திருமலை கோவிலில் இருக்கோம். ஒரு சுயம்பு பெருமாள் சித்திரால் உருவாக்கப்பட்ட தர்மகண்ட ராஜாவால் உருவாக்கப்பட்ட சுயம்பு பெருமாள் விசேஷமான அலங்கார காட்சிகள் பார்த்துக்கோங்க. ஏகப்பட்ட பேருக்கு அன்னதானம் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் காலையில் வந்து இன்னிசை கச்சேரி, ஆன்மீக கச்சேரி போயிட்டு இருக்கு. ஏராளமான மக்கள் வந்து அன்னதானத்துக்கு வந்து மூட்டை மூட்டையை அரிசி கொடுத்துருக்காங்க. குழந்தை வர வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் குழந்தை வர வேண்டிங்கன்னா மறு வருஷத்துக்கு குழந்தை பிறந்தவங்க தான் குழந்தை வந்து இடைக்கிற போடுவாங்க. சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறாங்க. தர்மகண்ட ராஜா பெருமாளை வேண்டிங்க. திருமலை கோவில் சொல்லுவாங்க. திருமலைக்கு போக முடியாதவங்க நம்ம வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் எல்லையில இருக்க இந்த பெருமாளை வேண்டுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. வணக்கம். தர்மகண்ட ராஜா கோயில் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம கூட இருக்காரு. தொடர்ந்து இந்த கோயில் வந்துட்டு இருக்காரு. கோயில் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க. நமது 2வது திருப்பதியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது பெருமாள். இது அதை பத்தி சுயம்பு பெருமாள் இவரு சித்திரால் உருவாக்கப்பட்டது. அதை பத்தி நான் சொல்றேன். இந்த தாத்தா அவர்களால் உருவாக்கப்பட்டது என்று தெரிய வருகிறது. இந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் என்பதனால் இங்கு ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆங்கிலேயர் காலத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க. சுயம்பா இருக்கு. நம்ம வேலூர் மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கு இந்த இடம். நீங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க. வேற என்ன சொல்றீங்க பக்தர்கள்? இந்த மலைக்கு வேலூர் மாவட்டத்தின் பக்கம் ஒரு வழியும், திருப்பத்தூர் பக்கம் மாவட்டத்தில் ஒரு வழியும், பொதுவாக சொல்ல போனால் இந்த கோயிலுக்கு வருபவர்கள் இந்த வழியில் வந்து இந்த வழியில் செல்ல வேண்டும் என்று இருக்கிறது. இந்த வழியில் செல்லும் பொழுது இங்கு ஒரு ஐயப்ப சாமி கோயிலும் இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் அந்த காலத்திலேயே வனத்துறையில் 10 கஜம் என்பார்கள். 10 கஜம் என்பது இன்று ஒரு 30 அடிக்கு சுமார். அதை அந்த காலத்திலேயே வனத்துறையில் அனுமதி பெற்று ரைட் ஆஃப் வே பெற்றுள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நமது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களோட இங்கு வருகை தந்து பெருமாளை தரிசித்து மீண்டும் ஒருமுறை அவர் குடும்பத்தோடு வந்து இங்கு தரிசித்து விட்டு அன்று நாள் முதல் இதற்கு வழியினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடந்த வாரத்தில் கூட வனத்துறையினர் வந்து இங்கு ஆய்வு செய்து அதற்கான முன்னேற்ற அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். கூடிய விரைவில் இதற்கு சாலைகள் கண்டிப்பாக அரசு உதவியுடன் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முயற்சியுடன் இங்கு சேவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த ஆன்மீக பக்தர்களுடைய உதவியுடன் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்பதை, அதிலும் நானும் ஒருவனாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கண்டிப்பாக இந்த வழிக்கு அதுவும் வந்து நமது வனத்துறை அதிகாரி அவர்கள், மாவட்ட வனத்துறை அதிகாரி அவர்கள் இது ஏற்கனவே ரைட் ஆஃப் வே இருக்கின்ற காரணத்தினால் இது வந்து மத்திய அரசுக்கு செல்ல தேவையில்லை, இங்கே சென்னையிலேயே நமது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகத்திலேயே உத்தரவு பெற்றுவிடலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவருக்கும் நான் சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் சென்னை அனுப்பியவுடன் எனக்கு தகவல் கொடுங்கள், நான் போய் அதை முயற்சி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். கண்டிப்பாக இந்த வாரத்தில் அதை அனுப்பிவிடுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. அதற்கு சில விதிமுறைகள் உள்ளது. அதையெல்லாம் ஒழுங்காக அவர்கள் சேர்த்து அனுப்பினால்தான், மறுபடியும் திருப்பி அனுப்பாமல் பொறி போடாமல் அது செயல்படுத்த முடியும். நானும் வனத்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அடிக்கடி நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக இந்த மலைக்கு சாமியினுடைய அருளால் இந்த பாதை வரும் என்பதை இந்த நேரத்தில், அமைக்கப்படும் என்றதை விட அவருடைய அருளால் வரும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைட்டேன். அந்த பஸ் வந்து மேல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. ஒன்றுமில்லை, இங்கு நான் போன வருடம்தான் புரட்டாசி முதல் சனிக்கிழமை இங்கு வந்து நான் சேவிக்கும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதற்கு காரணம் இங்கு இருக்கின்ற இந்த பெரியவர்கள் தான். அதன் அடிப்படையில் இவர்கள் ஒரு மினி பேருந்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று கோரினார்கள். நானும் அதனை போக்குவரத்து துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு நமது நிர்வாக
இயக்குனரிடத்திலும் தொடர்பு கொண்ட போது வனத்துறை அனுமதி இருந்தால் விடலாம் என்று சொன்னார்கள். மாவட்ட வன அலுவலரிடம் தொடர்பு கொண்ட போது சிறப்பு பேருந்து தான், அது தொடர் பேருந்து அல்ல, சனிக்கிழமை விடுகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் அவரும் இசைந்த காரணத்தினால் இந்த பேருந்து இன்று வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 3வது சனிக்கு அது கன்ஃபார்ம் மழை வருது. அப்போ நடந்து வரவங்கள கஷ்டப்படுவாங்க, பஸ் இருந்தாலும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு சிறப்பான ஒன்று பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவங்க சார்பில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆமா, எல்லாம் சாமியின் அருள் தான், அந்த பெருமாளின் அருள் தான். இங்கு சேவிக்கின்ற பக்தர்களின் ஒரு முயற்சி தான் காரணமே தவிர அதில் ஒரு ஊண்டுகோலாக நான் இருக்கிறேன். பொதுவாக எல்லா பெருமாள் கோயிலும் புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம இந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த எல்லைக்குள்ள பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆன உடனே மழை பெய்யுது விடிய. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவனுடைய அருள் தான், நம்ம கையில ஒண்ணும் இல்லை. ஆண்டவனுடைய அருளினால் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் ஆண்டவன் அருளால் எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையம். எல்லோரும் சுபிட்சமாக இருந்தால்தான் ஆண்டவன் அவர்களை சுபிட்சமாக வைத்துக் கொள்வதற்காக தான் ஆண்டவன் நாம் நேசிக்கின்றோம், பக்தியுடன் சாமியை வணங்குகிறோம். எனவே எல்லோரையும் ஆண்டவன் தான் நம்மை காப்பாற்றுவார் என்பது இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. மேலும் சேவை தொடரணும் கடவுளுக்கு. கண்டிப்பாக ஆண்டவனுடைய அருளால் இங்கு இருக்கின்ற பக்தர்களோடு நானும் ஒரு பக்தனாக இருந்து சேவை செய்வேன் என்பதை தெரிவித்து ரொம்ப நன்றி. தர்மகொண்டராஜ பெருமாள் சுவாமி ஆலயத்திற்கு இன்று நான் சாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்துள்ளேன். இந்த ஆலயமாகப்பட்டது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தர்மகொண்டராஜ பெருமாள் என்கின்ற ஒரு நபரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று மிக மிக பிரபலமாக நம்ம திருப்பதி ஏழுமலையானை எப்படி சந்திக்க கொண்டு செல்கிறது, அது போன்ற ஒவ்வொரு சனிக்கிழையும், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா புரட்டாசி மாதத்தில் வருகிற அனைத்து சனிக்கிழமையிலும் நம்ம தர்மகொண்டராஜ பெருமாள் சுவாமி கோயிலுக்கு பெரும் திரளாக மக்கள் திரண்டு வருகிறார்கள். நானும் வருடந்தோறும் இந்த தர்மகொண்டராஜ பெருமாள் சுவாமியை தரிசித்து நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை நமக்கு சாமி நிறைவேற்றி தருகிறார். அதை நானே அனுபவம் கொண்டுள்ளேன். அதே போன்று நம்ம இந்த கோயில் நிர்வாகத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த சுற்றுப்பக்கம் இருக்கிற கிராம மக்கள் ஒவ்வொருவரும் எந்த ஒரு மனமாட்சியும் இல்லாமல் ஒரு தன்னுடைய குடும்பத்திற்கு எப்படி செய்வாரோ அது போல செய்திருக்காரு. அதுவும் இந்த சாமியினுடைய கைங்கிறது என்ன சொல்றேன். ஏனென்றால் ஒரு சின்ன கோயில்னால அதுல ஒரு குரூப்பிஸ் வந்துடும். ஆனா அந்த குரூப்பிஸ் இல்லாம இந்த கோயிலுக்கு அந்த அளவு சீரும் சிறப்பாக இந்த சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற எல்லா பொதுமக்களும் சிறப்பா செய்யறாங்க. அந்த வகையில உண்மையில சாமி வணங்குறதுன்னு சொல்லுவேன். அதே போல நம்ம பெருமாள் திருப்பதியில தான் போய் சேவிக்கணுன்றதில்ல, ஒவ்வொரு சனிக்கிழமை புரட்டாசி மாசத்துல இங்க நல்ல சீரும் சிறப்பாக செய்யறாங்க. குறைஞ்ச நான் ஒரு 10 வருஷம் வரும்போது இந்த கோயில் சும்மா வருவாங்க. நான் இந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமா டெவலப் பண்ணி வருது. எனவே இந்த அளவுக்கு இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் இந்த பகுதியில் சாமி கும்பிட வரும் அன்பர்களும் அனைவரும் பக்தி சிரத்தையுடன் சாமியை கும்பிடுகிறார்கள். அது தான் எந்த கோரிக்கை மனதில் நினைத்தாலும் அந்த கோரிக்கைகளை தர்மகொண்டராஜ பெருமாள் சுவாமிகளை நிறைவேற்றி தருகிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் பக்தர்கள் அனைவரும் இந்த திருக்கோயிலுக்கு வருகை புரிந்து ஐயன் பெருமாளர்கள் பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணா. பக்த கோடிகளுக்கு அன்பான வணக்கம். இந்த குருராஜபாளையம் ஸ்ரீ தர்மகொண்டராஜா திருமலை திருக்கோயில் என்பது கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்பு சில ஊர்கள் மட்டும் இங்கே வழிபடக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் இந்த 7-8 வருடத்திலே உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் இங்கே வருகை தந்து மிக பிரம்மாண்ட அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு மாபெரும் சக்தி இருப்பதால் தான் ஸ்ரீ தர்மகொண்டராஜா சித்தர் அவர்கள் இந்த இடத்தை தேர்வு செய்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே ஒரு சுயம்பு பெருமாள் ஸ்தாபித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பறவைகள் விலங்குகளுக்காக இங்கே மிக பெரிய குளம் ஒன்றை வெட்டி ஒரு தர்ம காரியத்தை அன்றே அவர் ஆரம்பித்திருக்கிறார். அவர் ஆரம்பித்த இந்த தர்ம காரியங்களைத்தான் இப்பொழுது நாங்கள் நிர்வாகிகள் இந்த ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அறக்கட்டளையின் மூலமாக இந்த நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த நோக்கத்தை நாங்கள் எங்களால் முடிந்தவரை சிறப்பான முறையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே இது ஏழைகளின் திருப்பதி என்றே சொல்லலாம், இன்னொன்று சின்ன திருப்பதி என்றும் சொல்லலாம். அதாவது ரொம்ப ஏழைகள் எல்லாம் வந்து இங்க மிக குறைந்த செலவுல கல்யாணம் பண்றாங்க, காது குத்துறாங்க, அப்புறம் நிச்சயதார்த்தம் பண்றாங்க, மொட்டை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி திருப்பதியில என்னென்ன நடக்கிறதோ அந்த அத்தனை இங்க காரியங்களும் இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த துலாபாரம், குழந்தைகளுக்கு துலாபாரம் போடுறாங்க, அன்னதானம் பண்றாங்க, நேர்த்தி கடன் பண்றாங்க, பசுமாடுகள் காளை மாடுகளை வந்து விடுறாங்க. இது போல மிக பிரம்மாண்ட அளவிலே இந்த கோயில் ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக போய் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்கள், கலெக்டர்கள், சேர்மேன்கள், மாவட்ட சேர்மேன், பல கட்சிக்காரர்கள் அனைவரும் இங்கே ஒவ்வொரு வாரமும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவிலே இந்த கோயிலுக்கு சாலை வசதி அமைத்து தருவதாக கலெக்டர் அவர்களும் எம்எல்ஏக்களும் உறுதி அளித்துள்ளார்கள். இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த சாலை நிறைவேறும் என்பதை இங்கே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை, அதாவது இடைவிடாத ஒரு அன்னதானம் நடைபெறுகிறது. அறுசுவை அன்னதானம், எப்போ வந்தாலும் சூடாக இங்கு அன்னதானம் கிடைக்கும் என்பது இந்த கோயிலினுடைய மிக பெரிய ஒரு சிறப்பு என்பதை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். கோவிந்தா 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 கோவிந்தா. வணக்கம். ஸ்ரீ தர்மகொண்ட ராஜா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதங்களும் வேண்டி சில விஷயங்கள் அவர் ஆரம்பித்த ஒரே காரணம் வந்து இங்கே வந்து எதுக்காக இருந்தான்னு யாருக்குமே தெரியல. இங்கே இருக்கிற ஜீவராசிகளும் மரங்களும் இருக்கும்போது தான் தெரியுது. அவர் இந்த குளம் வெட்டினதோ இந்த ஜீவராசிகளுக்காக நிறைய விஷயம் செய்யறதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு. இங்கேயே ஒரு பெருமாளை வச்சு அவரே கும்பிட்டுருக்காரு. இன்றைக்கும் அதே கல் தான் இன்றைக்கி சிலையாக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குற பெருமாள் வந்து அந்த கல்லுக்கு முன்னால் இருக்கிற ஒரு சிலை தான். இந்த கல்லுங்கிறது வந்து அது அப்படியே தான் இருக்குது. அவர் வச்சுட்டு போனது எத்தனை நூற்றாண்டுகாலத்துக்கு முன்னாடி ஒரு கல்லை வந்து பெருமாளாக்கி இங்கே இருக்கிற ஜீவராசிகளுக்கு எத்தனையோ மரங்களை வளர்த்து ஒரு குளத்தையும் வெட்டி பண்ணியிருக்காரு. அவர் வந்து பிரிட்டிஷ் காலங்களை அவங்களுக்கே வந்து அந்த கணக்கு வழக்குகள் தெரியாதப்போ இவர் போய் சென்னையில் ஒரு 7 கிணறு வெட்டி அவங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்காரு. அவரால் ஒரு கரண்ட் இல்லாதப்போ, ரோடு இல்லாதப்போ, எதுவுமே இல்லாதப்போ அவரால் அவ்வளோ செய்ய முடியுதுன்னா இவ்வளோ ஜனங்க சேர்ந்து அவரோட கொள்கைகளை எவ்வளோ நம்ம பின்பற்ற முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அவரை வந்து கடைபிடிச்சு நிறைய பேருக்கு நன்மைகள் செய்ய முடியும், இங்கே எவ்வளோ மரங்கள் வளர்க்க முடியும், அதாவது வேலூர் மாவட்டத்தில் எத்தனையோ குளங்கள் வந்து நீர் வற்றி போயிருக்கு. அவர் என்ன நினச்சி இதை பண்ணாருன்னு தெரில. எத்தனை ஆண்டு காலமும் நாங்கள் இது வரைக்கும் வந்து இந்த ஒரு 5 ஆண்டு காலமாக தான் வந்து ஒரு மோட்டரை போட்டு மேலே எடுத்துகிட்டு இருக்கோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி கிடைக்கிறோமோ ஒரு வருஷம் புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமைகளும் இங்கேருந்து வந்து குடத்துல எடுத்து வந்து தான் சமையலே செய்வோம். அவ்வளோ வந்து எந்த வேலூர் சுற்றி எங்கே போனாலும் நம்ம குளம் வற்றி போயிருந்தாலும் இந்த குளம் வற்றினதே கிடையாது. அதனால அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்பி இத்தனை பேர் ஒன்று கூடி இருக்கோம். அவரோட விஷயங்களை எல்லா கொள்கைகளும் நம்ம எடுத்துகிட்டு போனோம். இந்த கோயிலுக்காக பிற்காலத்தில் ஒரு நல்ல கல்லூரியும் ஒரு நல்ல பள்ளிக்கூடமும் இலவசமாக இந்த 36 கிராமங்கள் 40 கிராமங்கள் சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் 10 லட்சம் ரூபாய் கட்டி இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த கோயில் சார்பாக இந்த கோயில் மூலிமா வர நிதிகள் மூலிமா நம்ம அந்த இலவசமாக ஸ்கூலும் காலேஜும் கட்டி அவங்கள படிக்க வைக்கணும். இலவசமாக ஒரு மருத்துவமனை கட்டணும். எத்தனையோ பேர் வந்து பணம் இல்லாதனால மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெறாமல் இருக்காங்க. அவ்வளோ மக்களுக்கும் நம்ம இந்த கோயில் மூலியமா பெருசாக கொண்டு போகணுங்கிற ஒரு குறிக்கோளோட இத்தனை பேர் ஒன்று கூடி இருக்கோம். எல்லாரோட ஒற்றுமையுடன் இறைவனின் அருளுடன் இதை கண்டிப்பாக நாங்கள் வந்து நடத்தி காட்டுவோம் அப்படிங்கிறது சொல்கிறோம். வணக்கங்கண்ணா. இந்த சுயம்பு பெருமாள் நம்ம ஏழைகள் திருப்பதினு சொல்லுவாங்க. சுயம்பு பெருமாள் திருப்பதி கோயில் வந்திருக்கேன். தர்மகொண்ட ராஜாவால் உருவாக்கின கோவில் இது. ஃபுல்லாக வனப்பகுதி ஃபுல்லாக பிரிட்டிஷ் காலத்தில் அவருக்கோசரம் அவங்களே வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷை தானமாக கொடுத்து இப்போது இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 30-40 பேர் வந்து கும்பிட்டுருக்காங்கண்ணா. நீங்கள் வந்திருக்கீங்க, கோயிலுக்கு வந்ததை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஆமாங்க, நம்ம புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருமலை திருப்பதி கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க எல்லாரும். ஆமாங்க. ஆனால் திருமலை திருப்பதி போட்டு இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கணும் திருமலை திருப்பதி வருவாங்க.
ஆனால் இன்னைக்கு வந்து நான் 3ஆம் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை வீட்டில் பூஜை பண்ணிட்டு வெளியில் வருவோம். இன்னைக்கு வேலைப்பாடி கோயிலில் போட்டு இங்கே வரும்போது உண்மையாலுமே சொல்கிறேன், தர்மகொண்ட ராஜா 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பறவைகள் எல்லாம் வாழ வேண்டும், தண்ணீர் குடிக்கிறது இல்லை என்று சொல்லி ஒரு குளத்தை கடித்து இந்த இடத்துல வந்தார்கள். அந்த அப்போ இருந்த அரசரே வந்து தர்மகொண்ட ராஜா பேரில் இந்த இடத்துல பட்டா கொடுத்து அவருக்கு 2 ஏக்கர் நிலத்தை அவர் பேரில் பட்டா கொடுத்து எழுதியிருக்கிறாங்க. தர்மகொண்ட ராஜா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதி தேவஸ்தான திருமலை எப்படி தரிசனம் பண்ணுறோமோ, எப்படி அன்னதானம் பண்ணுறாங்களோ, எப்படி இருக்கிறாங்களோ, இந்த ராஜூஸ் பரம்பரை 21 பேர் கொண்ட குழுவாக அமைத்து இந்த இடத்துல உண்மையான சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே திருப்பதி மலையில் எப்படி 7 மலை இருக்குதோ அதே போல் மலையை சுற்றி அம்சமாக பெருமாளோட ஆசீர்வாதத்தை வரத்தை பெற்றது போல இன்னைக்கு எனக்கு புண்ணியன் பாக்கியன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு ராஜகொண்டாபுரத்து ராஜாவோட ஒரு ஆசீர்வாதத்தில் சித்தர் ஆசீர்வாதத்தில் அவர் பண்ண எத்தனையோ ஏழைகளுக்கு நல்லது செய்திருக்கிறாரு. பறவைகள், இங்கே இருக்கின்ற மிருகங்கள், இங்கே இருக்கின்றவர்களுக்கு உயிரினங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர் சித்தர் வந்து நமக்கும் வாழ்வு கொடுத்து அருளாசியோடு திருப்பதி பெருமாள் கோயில் தரிசனம் எப்படி செய்யறோமோ அதே போல பெருமாளை தரிசிக்கிற போல நீங்கெல்லாம் பார்த்தா பலாயிரக்கணக்கான பேர் இங்கே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏதோ ஒரு சாமி கும்பிடணும்னு வந்தேன், ஆனால் திருப்பதி பெருமாளுக்கு பலன் கொடுப்பதில் வந்திருக்கிறேன். அனைவருக்கும் இந்த நிர்வாகத்தை எடுத்துக்கின்ற தர்மகொண்ட ராஜாவோட குடும்பத்தை சேர்ந்த ராஜூஸ் அதிகமாக வாழ்ந்து கொண்டு அவரோட ஆசீர்வாதத்தோடு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் திருப்பதிக்கு செல்ல வேண்டியவர்கள்லாம் திருப்பதிக்கு போகலாம். ஏழை திருப்பதிக்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய ஸ்ரீ தர்மகொண்ட ராஜாவோட இடத்தில் வந்து திருமலை திருப்பதி அருள் பெறுவது போல இதே மலையில் இருக்கின்றவர்களை அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு சிறப்பு நான் பார்த்தீங்கன்னா வேலு மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம்னா ஒரு சைடு பார்த்தா வேலு மாவட்டத்துல வரலாம்னா இன்னொன்று வந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து வரலாம். எல்லாமே வந்துட்டு இருக்காங்க, பஸ் வசதி எல்லாமே போயிட்டு இருக்குங்கண்ணா. திருவண்ணாமலை, ஆமா, வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் 3 மாவட்டம் இணைஞ்ச பகுதி ராஜகொண்ட வெங்கடேச பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு கண்டிப்பா வந்து பெருமாள் வந்து வர வச்சிருவாரு. ஆசீர்வாதத்துக்கு பெருமாள் வர வச்சிருவாரு. ரொம்ப நன்றிங்கண்ணா. அம்மா பேக்ல வந்துடா குட்டி. யாராவது குருல போயிடாங்க பண்ண முடியாது. இப்படிதான் அதெல்லாம் சொல்லாது, அப்படியே ஜான் சேர்த்து கோச்சுக்குவோம் கிராமத்துக்கு. அம்மா
ஓகே ஓகே ஓகே. அவர் மழை போறது திருப்பி. ஆமா பள்ளிக்கண்டை போறாங்க. பள்ளிக்கொண்டா அந்த எந்த அம்மன் கோயில் வந்து நீங்க டோல்கேட் வந்து லெஃப்ட் சைடில் சாமிட்டி அம்மன். இது வாராக்கி ஆமா அந்த கோயில் எடுத்தீங்க ஐடியா ரொம்ப புண்ணு பண்ணி விட்டாங்க. அவர் வேலை இருக்கும்போது பழக்கம் நல்லா இருந்துச்சு. இது நான் கோயிலுக்கு போனேன் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரம் ஆகுது. நீங்கள் போயிட்டு சூப்பராக ட்ரோன் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். நீங்கள் ட்ரோனில் அப்படியே டேரக்ட் எடுக்காது. ஆனால் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பர்மிஷன் வாங்க ட்ரோனுக்கு அதெல்லாம் அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. எடுக்கிறே எடுத்துக்கின்றாங்க. சரி ஓகே. அதாவது டைம் போனாங்கன்னா தம்பி சஞ்சய் நீ போய் எடுத்துங்க. ஒன்றா சொல்லுங்க. ஒன்றா பர்மிஷன் தரேன். என்ன சொல்லுங்க சொல்லி. நான் வந்து நான் ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க. ஓகே. அது பார்த்த கோயிலே சூப்பரா இருந்துச்சு. இடம்லாம் அப்போனா ஃப்ரீயா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ட்ரோன் எடுத்துட்டு போகாம போயிட்டேன். சரி ஃபேமிலியா போறேன் எதுக்கு ட்ரோனு அப்படின்னு. ஃபேமிலி உங்க டிஸ்டர்ப் பண்ணாத. நான் கூட ஃபேமிலி வீடியோ எடுக்க மாட்டேன். கம்மன் எடுத்துருவேன். அதே தலை வீட்டில் திட்டுவாங்க. போட்டோ வரைக்கும் எடுத்து நம்ம ஃபேமிலி போட்டோ எடுத்து தனியாக பர்சனல் வச்சுக்க. சரி அப்படியே அப்படியே சொன்னாங்கண்ணா. ஓப்பன் ரெண்டு போதும் அது போதும். ரியல் நல்லா இருக்கும். திருமலை கோவில் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் நடைபாதையில் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஃபுல்லா ஊர் மக்கள் ஒன்று கூடி வந்திருக்காங்க. எவ்வளவு நல்லா வந்திருக்காங்க. ஸ்ரீ தர்மகொண்ட ராஜா திருமலை கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நடைபாதையில் வந்திருக்காங்க. இவங்க குழு ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. சின்ன பசங்க பெரிய வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நடைபாதையில் வந்திருக்காங்க. எவ்வளவு வருஷமா வந்திருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. இந்த பலாபலம் எல்லாம் கேட்கலாம் வாங்க. அண்ணா நம்ம கூட இருக்காரு. நான் வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. எவ்வளவு நல்லா வந்திருக்கீங்க. எவ்வளவு தொலைந்து வந்திருக்கீங்க நீங்க. 35 கிலோமீட்டர் பேரணம்பட்டு அடுத்து செர்லப்பள்ளி இருந்து காலையில 2 மணி புறப்பட்டு நேரத்துக்கு கோயில் வந்து திடீர் காலையில 2 மணிக்கு கிளம்பி இப்போ வந்திருக்காங்க. இப்போ குறைஞ்சபட்சம் 12 மணி 1 மணி ஆகுது. இப்போ குறைஞ்சபட்சம் 12 மணி நேரத்துக்கிட்ட கிட்ட நடந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சின்ன சின்ன பசங்களை பாருங்க. இவங்க மட்டும் போனாம ஃபேமிலி ஜென்ரேஷன் அப்படி தொடர்ந்து நடந்து வந்திருக்காங்க. மாலை எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. மாலை எத்தனை நாள் மாலை போடுங்க அதை பத்தி சொல்லுங்க. நாங்க 17 நாள் போட்டோம். 17 நாள் பெருமாளுக்கு விரதம் இருந்து மாலை போட்டு வெறுங்காலோட நடந்து வராங்க. பெருமாளுக்கான வறுப்பொழுதுகள் நைவேத்தியங்கள் என்ன பண்ணுமோ அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அதுவும் இவங்க மட்டும் இல்லாம சின்ன சின்ன பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. பேரணம்பட்டுல இருந்து வரீங்க. இப்போ இங்க வந்துட்டு போகும்போது பஸ்ல போயிடுவீங்களா. வண்டியில போய் பஸ்ல போயிடுங்க. வேற நிறைவேறுதுங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. இவங்க இருக்க மொத்த பேர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. திருப்பதி தான் நடந்து போது கேள்விப்பட்டிருக்கா. இவங்க மாலை போட்டு இது மாதிரி நடந்து வந்திருக்காங்க. ஒரு பாரம்பரியமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்களும் தர்மகொண்ட ராஜாவுக்கு வந்து நீங்க பைக்ல வரலாம். நீங்க நடந்தா வரணும் அவசியம் இல்லை. வருஷம் வந்துருக்காங்க. ஓகே நன்றி. நடைபாதையில் வந்தோடனே இவங்க கோயில் சார்பில் பார்த்தீங்கன்னா மோட் வந்திருக்காங்க இலைப்பாறத்துக்கு. இங்க பாருங்க நீங்களே லைவா பார்க்கலாம்.
கொஞ்சம் முன்னாடி பார்த்து போகலாம். பள்ளி கிராமத்திலிருந்து 35 கிலோமீட்டர் நடந்து பாத யாத்திரையாக இந்த ஸ்ரீ தர்மகொண்டராஜா திருமலை திருக்கோயிலுக்கு வருகை புரிந்துள்ள செர்லாப்பள்ளி பெருமாள் பக்தர்களுக்கும் கோகுல கிருஷ்ணா பண்டரி பஜனை குழுவினர் இங்கே இரவு பகலாக பாத யாத்திரையாக நடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது கோயிலின் சார்பிலே நீர்போர் தரப்படுகிறது. அவர்கள் இதே கொஞ்சம் கைத்துறீங்களா? வரணும் கொஞ்சம். சைட் அண்ணா. கோவிந்தா சொல்லுங்க.
லைக் போடுறேன் அங்கே இருங்க அங்கே ஓகே அது பேக் பண்ணுறேன். இங்கிருந்து கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பாருங்கண்ணா அப்படியே பாருங்க அண்ணா இங்க பாருங்க பாருங்க ஓகே. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஓகேண்ணா நீங்கள் பண்ணுங்க ஐயத்தோட ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க. ஈவன் பூவில் கொஞ்சம் இலை போடுவா அப்படியே இருக்கலாம் இங்க பாருமா மா கட்டு ஓகே